வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெஜி டிவியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிப்பவர் லிசாலினி கமல்நாதன். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடக்கில் கல்வித்துறை பின்னடைவுக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம். தடுப்பு காவலில் மரணிப்போர் தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் உத்தரவு. மலசலக்கூட குழியிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சிறுவன். காற்றாலைக்கு எதிர்ப்பு கூறி மன்னாரில் போராட்டம். தொடர்வன இலங்கை செய்திகள். வடமாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணமாக இருப்பதாக தெரிவித்த பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வவுனியா மாவட்ட கல்வி நிலைமை மற்றும் கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான தெளிவூட்டல் நிகழ்வு நேற்று வவுனியா மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் வவுனியா மாவட்ட கல்விசார் திணைக்களங்கள் மற்றும் பாடசாலைகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் அதிபர்கள் பற்றாக்குறை, அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள், அதிபர் தொழிற்சங்கங்கள், கல்வி நிர்வாக அதிகாரிகள் சங்கம் மற்றும் பாடசாலை மட்டங்களில் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் அதிபர்கள், ஆசிரியர்கள் சிலரும் கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள். இக்கருத்துக்களை செவிமடுத்த பிரதமர் கருத்து தெரிவித்த போது, ஆசிரியர் நியமனங்கள் கடந்த 5 வருடங்களாக வழங்கப்பட முடியாமல் இருப்பதற்கு அபிவிருத்தி உத்தியோகர்களாக உள்வாங்கப்பட்டவர்கள் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அவ்வழக்கு விசாரணையில் இருப்பதே காரணம். விரைவில் இதற்கான தீர்ப்பு கிடைக்கும் என நம்புகிறேன். அதன் பின்னர் ஆசிரியர் நியமனங்களை வழங்க உள்ளோம். கல்வி மாணவர்களுக்கானது, அதனை நாம் சரியாக வழங்க வேண்டும். 50 மாணவர்களுக்கு குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை தொடர்பாக கவனம் செலுத்தப்படும். வட மாகாணத்தில் கல்வி நிலைமை பின்தங்கியுள்ளமைக்கு நிர்வாக பிரச்சினையே காரணம். விரைவில் கல்வி நிர்வாக அதிகாரிகளை அழைத்து கலந்துரையாடி தீர்வினை காண இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவினர் இன்று செம்மணி மனித புதைக்குழி பிரதேசத்தை பார்வையிட்டுள்ளனர். மனித உரிமை ஆணைக்குழுவின் ஆணையாளர்களான கலாநிதி ஜெகன் குணதிலக, பேராசிரியர் டி தன்ராஜ் மற்றும் பேராசிரியர் பாத்திமா பர்சானா ஹனீஃபா ஆகியோருடன் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் உள்ளிட்ட குழுவினரை நேரில் பார்வையிட்டனர். காவல் நிலையங்களில் தடுத்து வைக்கப்படுகின்ற போது மரணிப்போர் தொடர்பில் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட ஒரு அதிகாரியை நியமிக்க வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. காவல்துறை பதில் அதிபருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அது தொடர்பான அறிக்கையை 2025 ஆகஸ்ட் 28 முன்னர் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் மனித ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது. இந்நிலையில் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் காவலில் இருந்தபோது மரணமான இலங்கை தொழிற்பயிற்சி ஆணைக்குழுவின் முகாமைத்துவ உதவியாளர் சமந்தா பிரீத்திகுமாரவின் குடும்பத்துக்கு 9 காவல்துறை அதிகாரிகள் 2.5 மில்லியன் ரூபாயை இழப்பீடு வழங்கவும் ஆணைக்குழு உத்தரவிட்டுள்ளது. கிக்கழுவ தல்வட்டாவைச் சேர்ந்த இறந்தவரின் மனைவி டிபி தில்ருக்ஷி என்பவர் தாக்கல் செய்த மனுவின் அடிப்படையில்
மனித உரிமைகள் ஆணையகம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. முன்னதாக அண்மைய மாதங்களில் தொடர்ச்சியான காவல் நிலைய மரணங்களை தொடர்ந்து காவல் நிலைய மரணங்களை தடுப்பது குறித்து மே மாதம் காவல்துறைக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு 119 வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. இதேவேளை 2020 ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் 2025 வரையிலான 5 ஆண்டுகளில் காவல்துறையுடனான மோதல்களால் ஏற்பட்ட 30 இறப்புகளை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு பதிவு செய்துள்ளது. கம்பேகமுவ காவல் பிரிவிற்குட்பட்ட கரமெட்டிய குளத்திற்கு அருகில் உள்ள சதுப்பு நிலத்தில் காட்டு யானையின் உடலம் ஒன்று இன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. யானைக்கு பலமுறை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டும் யானை உயிரிழந்ததாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் யானை மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக கம்பேகமுவ காவல் நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொகவந்தலாவ கியூ கீழ்பிரிவு தோட்டத்தில் மலசலக்கூட குழியில் இருந்து 8 வயது சிறுவன் ஒருவன் சடலமாக மீட்கப்பட்டதாக பொகவந்தலாவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பாக தெரிய வருவதாவது, சிறுவனின் தந்தை வீடமைப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை சிறுவன் கை கழுவுவதற்காக வீட்டின் பின்புறத்திற்கு சென்றபோது அங்கு நீர் நிரம்பி காணப்பட்ட குழியில் தவறி விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தனது மகனை காணவில்லை என சிறுவனின் தந்தை 2 முறைக்கு மேல் கூக்குரல் எழுப்பியும் மகன் வராததை தொடர்ந்து தந்தை வீட்டின் பின்புறமாக சென்று பார்த்தபோது சிறுவனின் பாதணிகள் 2ம் மிதந்து கொண்டிருந்ததாக அவர் கூறியுள்ளார். அதன் பிறகு சிறுவனை மீட்டெடுத்து டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் சிறுவன் மரணித்திருந்ததாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கியூ தமிழ் வித்தியாலயத்தில் தரம் 3 கல்வி கற்று வந்த லியோ பேட்ரிக் எலன் சசன் என்ற சிறுவனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்ள தடயவியல் போலீசார் வரவழைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக சடலம் டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பொகவந்தலாவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். வேலனை பிரதேசத்திற்கான நவீன வசதிகளுடன் கூடிய பொது விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைப்பதற்கான அமைவிடத்தை வேலனை அராலிசந்தி பகுதியில் வழங்குவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ள நிலையில் குறித்த அமைவிடத்தை துறைசார் அதிகாரிகள் நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டுள்ளனர். மன்னார் தீவு பகுதியில் புதிதாக அமைக்கப்பட உள்ள காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தற்போது மன்னார் தொடக்க மதவாச்சி பிரதான வீதி ஊடாக கொண்டுவரப்பட்டு கொண்டிருக்கும் காற்றாலை மின் கோபுரங்கள் அமைப்பதற்கான பொருட்களை மன்னார் நகருக்குள் கொண்டு வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து மன்னார் மக்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடி மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தையர்கள் மூர்வேதி யும்மா பள்ளி பிரதம மௌலவி பொது அமைப்புகளின் ஒன்றிய பிரதிநிதிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் சிவில் அமைப்புகள் பொதுமக்கள் என நூற்றுக்கணக்கானவர்கள் இன்றைய தினம் திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட செயலகத்திற்கு முன் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். உடனே எங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் ஒரு வழக்கொண்ட போட்டு அதை ஒரு குறிப்பிட்ட நாட்களில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போவோம். அதன் வழியாக தான் இதுக்கு நிரந்தரமான ஒரு முடிவை நாங்கள் கொண்டு வர முடியும். இப்ப கவர்மெண்ட் லெவல்ல ஜிஓ யாரோ ஒன்று செய்ய முடியாது என்றால் அவங்க அமைச்சர்கள் எடுக்கப்பட்ட முடிவு. ஆனா மக்களுடைய எதிர்ப்பு இருக்கும் பொழுது அது அவர்கள் தொடர்ந்து செய்ய முடியாது.
அதனால இன்றைக்கு நாங்க இந்த இதை எதிர்ப்பையும் நாங்க மையப்படுத்தி தான் வழக்கு நாங்க தொடர போறோம். மக்களை மையப்படுத்தி தான் அந்த வழக்கும் இருக்க போதும். ஆகவே நீங்க வந்திருக்கிற உங்களுடைய வருகை எந்த விதமான பயனில்லைன்னு நினைக்க வேணாம். இது மிக உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிறது. அதனால வந்தவங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த வேளையில சில இன்டர்வியூ நடக்கும். காற்றாடி வேலை திட்டத்துக்கு நடவடிக்கைகள் 3 களத்துல சமகாலத்தில் நடக்க வேண்டும். மூன்று முறையில். முதலாவது மக்கள் எதிர்ப்பு, அது நாங்கள் தொடர்ச்சியா செய்ய வேண்டும். அது சிலவள நமக்கு பிரயோசனம் இல்லாத மாதிரி இருந்தாலும் அதுக்குரிய பிரயோசனம் இருக்கும். அவை மக்கள் எதிர்ப்பு நாங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டி முதலாவது. இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. நான் நாளைக்கு கூட எனக்கு பாராளுமன்றம் இருக்கிறது. நாளை மறுநாள் அடுத்த நாள். நாளைக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நான் இந்த கருத்துக்களை ஓரளவுக்கு அதில் சொல்லுவேன் என்பதோடு அவர்களை நாளைக்கும் சந்திக்க வாய்ப்பு இருக்கின்றது. நிச்சயமாக இந்த கருத்துக்கள் மக்களுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் இப்படியான நடவடிக்கைகளை செய்யக்கூடாது என்பதையும் சொல்லுவதோடு அதென்ன எங்களை எதிர்த்து கொண்டு நாங்கள் எல்லாரும் இங்கே கூடியிருப்பது என்னதுக்கு வேடிக்கைக்காகவா? எங்களுடைய பலங்களை அபகரிப்பதோடு மட்டுமல்லாமல் இப்ப முல்லைத்தீவுல கொக்குழாய் எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் அந்த கனியமணல் அகழ்ந்த இடத்தில் நீர் வந்து கொண்டிருக்கின்றது. கடல் மக்கள் சொன்னதன்படிதான் நடக்கின்றது. அதற்கு பிறகு அந்த இடத்துக்கு பெறவிடவில்லை அந்த மக்கள். ஆனால் இங்கே ஒவ்வொரு கூட்டத்திலேயும் சொல்லுகின்றார்கள் மக்களுடைய முடிவுகளை மீறாமல். தொடர்பான உலக செய்திகள். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்து வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவிடம் இருந்து ராணுவ உபகரணங்கள் மற்றும் அதிக எண்ணெய் பொருட்களை வாங்குவதில் இந்தியாவுக்கு 25% வரியை விதிப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பு ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் பொருட்கள் கொள்முதலை இந்தியா குறைத்து விட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அப்படி எதுவும் இல்லை. ரஷ்யாவிடம் இருந்து வழக்கம் போல எண்ணெய் பொருட்கள் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாக இந்திய மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு இந்தியா மறைமுகமாக நிதியுதவி செய்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் ஆலோசகர் ஸ்டீபன் மில்லர் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் பொருட்களை வாங்குவதன் மூலம் இந்தியா உக்ரைனுக்கு எதிரான போருக்கு நிதி அளிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ட்ரம்ப் தெளிவாக கூறியுள்ளார் என தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் எத்தியோப்பியாவில் இருந்து கடல் மார்க்கமாக பயணித்த அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 64 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய தரைக்கடலில் ஏமன் கடற்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது குறித்த படகு கடலில் கவிழ்ந்துள்ளது. சம்பவத்தை அறிந்தவுடன் ஏமன் கடற்கரையினர் விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இப்பணியின் போது 12 அகதிகள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். ஆனாலும் 68 பேர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளதோடு 74 பேர் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் தீவிரமாக்கப்பட்டுள்ளது. அதேவேளை காணாமல் போன 74 பேரும் உயிருடன் இருப்பார்களா என்பது சந்தேகமானது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அடுத்து வருவது விளையாட்டு செய்தி. சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக நீச்சல் சாம்பியன்ஷிப்பில் 200 மீட்டர் தனிநபர் மெட்லி நீச்சலில் பிரான்ஸ் வீரர் லோன் மாசன் உலக சாதனை படைத்துள்ளார். அரையிறுதி சுற்றில் பந்தய இலக்கை 1 நிமிடம் 52.61 வினாடிகளில் கடந்த அவர் 14 ஆண்டுகால சாதனையை முறியடித்துள்ளார். இதற்கு முன் 2011 அமெரிக்காவின் ரயான் லாக்டே 1 நிமிடம் 54 வினாடிகளில் இலக்கை அடைந்ததே சாதனையாக இருந்தது. பிரான்ஸ் வீரர் லோன் மாசன் பாரிஸ் ஒலிம்பிக்கில் 4 தங்கப்பதக்கம் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள் வெற்றி டிவியின் யூடியூப் பக்கத்துடன். வணக்கம்.